இன்னமொரு முறை வந்து சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பை சொன்னாங்க. இதுதான் இதனுடைய சிறப்பு என்பதாக, இதுதான் இதனுடைய மகத்துவம் என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் வந்திருக்கிறாங்க. சமிஅ நகீதம் மின் ஃபௌகிஹி, மேலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தத்தை கேட்கும். சத்தம் உண்டு, பெரிய சத்தம். இந்த சத்தத்தை கேட்டதுமே தலையை தூக்கி பார்த்தா கது நஸல மலக்குன் இலல் அர்த், ஒரு மலக்கு பூமிக்கு வந்திருக்கிறாரு. இதுக்கு முந்தி அந்த மலக்கு வந்ததே கிடையாது. இன்றைய நாள் தான் வந்திருக்கு. ஃபஸல்லம, நபிக்கு சலாம் சொன்னாரு. ஃபகால அப்ஷிர் பினூரைனி கது ஊதீதஹுமா, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு 2 பிரகாசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்கள். 2 பிரகாசம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். இது சொன்னதுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டாங்க. என்னன்னு கேட்டாங்க. லம் யூதஹுமா நபியுன் கப்லக், உங்களுக்கு முன்னால வந்த எந்த ஒரு நபிக்கும் அல்லாஹ் இந்த 2 பிரகாசத்தையும் கொடுக்க இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியப்பாக கேட்கிறாங்க, என்னது என்னது என்னது? என்ன நன்மைகளை படிச்சுக்கொள்ள ஆசை உள்ளவங்க, ஆர்வம் உள்ளவங்க. அப்ப கேட்க சொன்னாங்க, ஃபாத்திஹத்துல் கிதாப், ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா. ரெண்டாவது சொன்னாங்க ஹவாத்தீமு சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய கடைசி என்ன, லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் என்று சொல்லி ஆரம்பித்து கடைசியில் முடியக்கூடிய அந்த சூரத்துல் பக்ராவுடைய கடைசி ஆயத்துக்கள் ஹவாத்தீமு சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய கடைசி. இந்த 2ம் யாருக்குமே கொடுக்கப்பட இல்லை. இது இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டது. லன் தக்ரா பிஹர்ஃபின் மின்ஹுமா இல்லா ஊதீதஹு, இந்த 2 பகுதியையும் ஓதி நீங்க என்ன சரி அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் நிச்சயமாக தந்தே தருவான். எனவே சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி ஏராளமான சிறப்புகள் எங்களுக்கு வந்திருக்கிறது. இந்த சிறப்புகளை கட்டாயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இவைகளை شكرا يا ربي شكرا هديت قلبي شكرا نورت دربي شكرا شكرا يا رب